நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னாலே வந்து ஜென்ரலாகவே ரொம்ப ப்ளீஸிங்கா கலர்ஃபுல்லா இந்த ரிச்சுவல் சடங்குகள்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் த மோஸ்ட் அவைட்டட் நம்ம வீட்டு கல்யாணம் எபிசோட் அப்படின்னா நம்ம டிடியோட கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஷோ வந்து மோஸ்ட் வியூட் வீடியோ ஆன் யூடியூப். கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு. மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு மேல சத்தம் கேட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே. அது இதுல எல்லா எபிசோட்ஸுமே வந்து யூடியூப்ல வந்து பிரிச்சு மெஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஸ்பெஷலா ஒரு எபிசோடு. இந்த எபிசோட் வந்து எதனால யூடியூப்ல டாப் அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு சின்ன பொண்ணை போட்டு செம்ம கலாய்ச்சிருக்காங்க. அமைதியாக உட்காந்து இருக்கக்கூடிய அரிசிதா, கரெக்டா? ஆர்ஷிதா. ஓகே, அரிசிதா அப்படின்னு நான் நினைச்சேன். நல்ல அற்புதமான பேரா இருக்கு. பேரை வச்சு இந்த அரிசிதா பொண்ணு இந்த கலாய்க்கிறாங்கன்னா அப்ப எபிசோட் ஃபுல்லா வடிவேல் பாலாஜி எப்படி கலாய்ச்சிருப்பார் அதையும் பாருங்க. கண்ணு சின்னதா மாப்பிள ஆவுது மாப்பிள. நான் கேட்டேனா? அடுத்தது வாயில உதடு வாயில தான் மாப்பிள இருக்கும் உதடு. அதுதான் அது அப்படியே பிரியும். பிரியுது மாப்பிள. ஏய், மாப்பிள ஒட்டுது. நான் கேட்டேனா? அப்படியே உள்ளே இருந்து உள்ள இருந்து ஏய், ஏப்பா அந்த எந்த உதடு உள்ளே இருந்து என்னது ரெண்டு பல்லு வெளியே தெரியும். ஏன் வீதி பல்ல விழுந்துருச்சா? எப்பா நான் கேட்டேனா? இல்ல மாப்பிள இருக்கிறதா தெரியும். அப்படியே கொஞ்ச நேரத்துல கண்ணம் துடிக்கும். ஆமா மாப்பிள துடிக்குது. உனக்கு இல்லை அங்கே அப்படியே தொட்டு பார்க்க முடியாது. ஏய், சொல்லு மாப்பிள. அப்படியே மாப்பிள ரொமான்ஸ் மாதிரி இருக்கு மாப்பிள. இல்லப்பா, இது சிரிப்பு மாதிரி தெரியலையே. அதுப்பா அப்படியே முறைக்கும். ஆமா மாப்பிள சிரிப்பு இல்ல மாப்பிள ஒர்க் அவுட் ஆகுது மாப்பிள. வருது. வருது. ஆமா மாப்பிள. நீ எவ்வளவு தட்டாலும் நடக்காது. என்ன இது மாப்பிள என்ன? என்ன அப்படியே கண்ணை பிரிச்சு காட்ட பயந்துருவோமா? நான் யார் தெரியுமா? அப்படியே ஆச்சு போடுவேன் ஆச்சு. என்ன வயசுக்கு பேசிட்டு இருக்க? ஒரு மனுஷன் ஒரு ஆளுக்கு தான் ஒரு புலாவா போவான். ஒரு மனுஷன் வந்து காட்டு ஈவ இருக்கறே உனக்கு. என்ன பார்த்தா அங்க பா இங்க பாரு. ஏன் மாப்ளே பா. என்ன முருகேசனாப்பா சொல்லு. என்ன பைக் சைடு ஸ்டாண்ட்ல போட்ட மாதிரி இருக்க? அப்படி சைடு இல்ல. இது சென்டர் ஸ்டாண்ட். சிரிச்சான குறஞ்ச போயிருவேன். சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போ. என்கிட்ட எது உனக்கு பிடிச்சிருக்கு செல்லம்? முடியுமா? முடியாது. என்ன எவ்வளவு நாள் தெரியுமா? 1.5 வருஷம். நல்ல மனுஷன் அவரு. ஆமா, அந்த பாப்பா அதுவும் நல்ல பாப்பா. ஏப்பா உங்க மேல ஒரே லவ்ஸ் மாம். சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சொகம் தாழல. முருகேசா அட போயா. முருகேசா ஒருத்தனுக்கு ஏந்திரிக்கவே முடியலையா? முருகேசா இங்க பார். ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுத்தும் ரியாக்ட் பண்ணாத மாக்காப்பா இதுக்கு சிரிக்கிறான். என்ன சொல்ல போல சொல்லிப்ப. ஒருத்தனுக்கு எந்திரிக்கவே முடியலையா? மாக்காவை பத்தி பேசுறீங்க? இல்ல ஏய்
ஏகப்பட்ட வெயிட் தூக்க கூடாது உன்னால அதையும் சொல்லிட்டேன். இப்போ மகாபாரதம் அது பாத்தீங்கன்னா அந்த ஷோல இருந்து எல்லா எபிசோட்ஸுமே யூடியூப்ல டாப். இந்த எபிசோடு அந்த எபிசோடுன்னு பாரபட்சம்லாம் கிடையாது, எல்லாமே யூடியூப்ல டாப். இப்போ அதுல இருந்து நாங்க வந்து என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இந்த பாட்டை போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாம காவியம் தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம் கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம் மகாபாரதம் மகாபாரதம். அப்படியே புல் இருக்குதுல தாறு மாறுங்க. அடுத்தது வந்து காஃபி வித் டிடில டிடியோட சங்கீத் அந்த எபிசோட் வந்து யூடியூப்ல டாப். அதுக்கு என்ன ரீசன் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆங்கர் வந்தாலே நம்ம ஷோல வந்து யூடியூப்ல டாப்பா இருக்கும். இல்ல டிடி கூட சேர்ந்து விஜய் டிவியோட அத்தனை ஆங்கர்ஸும் அங்க இருக்காங்க. அதையும் தாண்டி அந்த பிரியங்காவை போட்டு செம்ம கலாய்ச்சிட்டாங்க. விஜய் டிவில முதல் டைம் கல்யாணம் ஆகிற ஒரு பொண்ணுக்கு ஓகே ஃபுல்லா பெட் போட்டு இது என்னவோ சாந்தி முகூர்த்த செட்டப் இது பெட் இல்ல திஸ் இஸ் சங்கீத் டைம் சங்கீத் இந்த பெட் இப்படி மேல காமிச்சின்னு வெச்சீங்களா ஜிஹெச்ல இருந்து போட்ட பெட் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஐயோ ஜகன் அண்ணா வாய் புதுசா பாவம் அக்காக்கு கல்யாணம் நடக்க போகுது நாலு நல்ல வார்த்தை சொல்லி வாய மூடு சின்ன குழந்தை பண்ணும்போது ஜகன் அண்ணா எப்ப நடக்கும் அப்படி பாக்கலாம். அது புடி இருக்கல பெரிய குழந்தைல கொயா பழம் அதான் ஓகே வேலைக்கு வர மாட்டா பின்னால உட்காந்து கரெக்டா ஒண்ணு இதுமா பண்ணா எங்கன்னா பாக்கலாம் அப்படின்னு சரி சரி வந்திருக்கோம். பாலாஜி ஜகன் இப்ப மட்டும் தான் இப்படியா இல்ல எப்பயுமே இப்படியான்னு சத்தியமா தெரியல. வெரி பேட் பாய். அந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா டிடி அவங்களோட காதல் எப்படி மலர்ந்துச்சு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஆக்சுவலி நான் சரி நீங்க வீட்டுல பாருங்க ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி கூட எனக்கு வீட்டுல பையன் பாக்குறாங்க அப்படிலாம் நான் சொல்ல கூட மாட்டேன். ஏன்னா நான் வந்து அது வேண்டாம் என்னால முடியாது என்னால அது முடியாது அப்படிதான் சொல்லி விட்டு இருந்தேன். சரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எல்லாரும் வீட்டுல கேட்போம் சரி ஓகே பையனை பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லி எண்ணி ஒரு வாரத்துக்குள்ள வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க டேட்டே. இது என்ன பாத்திரம் வாங்குன மாதிரி இருக்குது. இல்ல இல்ல 2 வருஷமா தேடுறாங்க மாப்பிள்ளை கிடைக்கலாம். ஒரு வாரத்துல 2 வருஷமா தேடல எல்லாரும் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. பாருங்கன்னு சொல்லி வீட்ல ஒரு வாரத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். யா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? யாருங்க ஆக்சுவலி அன்னைக்கு நடக்கும்போது ராணா தாக்குபாட்டியோட எபிசோட் என்னைக்கு வந்தது அந்த எபிசோட் ஷூட்டிங் ராணா ஷூட்டிங் தெரியுது அவரோட ஷூட்டிங் பண்ணும்போது எங்க வீட்டுல ஃபோன் பண்ணா ஈவினிங் வந்து பையன் வீட்டுல இருந்து பாக்க வராங்க. அப்படி என்ன ஈவினிங் பாக்க வர என்னால முடியாது அடுத்த எபிசோட் நான் வந்து ஷூட் பண்றேன்னு கேளு. ஆனா அவர் கேன்சல் பண்ணிட்டாரு. அவர் யாரு நான் இப்ப சொல்ல அவர் கேன்சல் பண்ணிட்டாரு ஷூட்டிங். அப்ப நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் ஒரு நாள் தான் கல்யாணமே நடந்துக்குது. காலையில டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நீ அந்த பையனை பார்த்ததே இல்ல. அவன் எப்படி எனக்குன்னா அவன் என்னோட பயங்கரமான அது எனக்கு தான் தெரியும். செம்ம க்ளோஸ். சரி விட்டுற. அப்ப ஒரு நிமிஷம் விட்டுற. அதெல்லாம் விட்டுற. எனக்கு தான் தெரியும் அந்த குஜால் மேட்டர்லாம் சொல்லி இவ சொல்றதெல்லாம் வேணாம் நீ சொல்லு. குஜால் மேட்டர் எதுவும் கிடையாது. நான் அவன ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட். நான் அவன்கிட்ட இருந்து எனக்கு தெரியாது எதுவும் இல்ல. எனக்கு அவனுக்கு பத்தி தெரியாது எதுவுமே இல்ல. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப கரெக்ட்டா சொல்லணும். அப்ப டக்குன்னு சொல்லு. அவன் பனின் சைஸ் சொல்லு. 85 95. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளுக்கு எனக்கு தெரியும். அப்புறம் எல்லாம் தெரியும். பர்சனல் விஷயங்கள் தெரியும்னு சொன்னாங்களே தவிர சைஸ் எல்லாம் தெரியும். ஆக்சுவலி நான் உண்மைக்கு சொல்லணும்னா அவருக்காக நான் நிறைய பொண்ணெல்லாம் பாத்திருக்கேன். நான் கேங்ல இருக்கும்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணோம் இவனுக்கு நம்ம நல்ல பொண்ணு பாக்குறோம் அப்படி சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பொண்ணு பாக்குறோம். அவனுக்கு ஏன் துரோகம் பண்ற? அவனுக்கு அவன் யாரோடய செட் ஆகவே மாட்டேங்கிறான். கடைசியில வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க வீட்டுல வந்து சொன்னாங்க உனக்கு தான் நீ வந்து யாரு காட்டினாலும் இல்ல நான் இன்னும் பழகி பார்க்கணும் பட் யாரும் விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பழகின இந்த பணியை பண்ணிக்கோ அப்படி சொன்னாங்க. அப்ப வந்து நான் யோசிச்சேன் எப்படி ஆல் ஜோக்ஸ் அபார்ட். அதாவது பெண்கள் ஜென்ரலாவே ஹை மெயின்டெனன்ஸ். இது மாதிரி டெலிவிஷன் ஷோலயே வந்து இதெல்லாம் பயங்கர ஹை மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் எப்படின்னு தெரியும். சும்மா கேமரா கட்டு சொன்னா கூட பேசுற ஒரு பொண்ணை தெரிஞ்சு ஒருத்தங்க தலை கொடுக்குறான்னா. அப்புறம் லண்டன்ல ஒரு ஷோ பண்ணோம் விஜய் டிவில இருந்து. என்ன அப்படின்னா ஸ்டார் விஜய் நைட் அப்படின்னு. அந்த எபிசோடும் யூடியூப்ல டாப். அந்த ஷோல வந்து எது போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 லீடிங் ஆர்டிஸ்ட்ஸ் ஆஃப் விஜய் டிவி 4 பேரும் பெரிய ஆர்டிஸ்டுங்க. அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹைலைட்.
சிரிச்சு புட்டா நெஞ்சல ஆணி வெங்கலக்கு நீ போல மின்னும் மந்திரமே நீ நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளானவா அட நீ வந்தாயே வந்த காலி அமாங்கோ 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 அப்புறம் இந்த சூப்பர் சிங்கர் 4ல ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இவ்வளோ வியூஸ் யூடியூப்ல அப்படின்னா அது நம்ம சோனியாவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான். அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதே என் சிலம்பொலியும் புலம்புவதே அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதே டைம் இல்லாத காரணத்தினால எங்களால ஃபுல் பாட்டை போட முடியல, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஆனா அந்த ஷோல இன்னொரு ஹைலைட்டும் நடந்தது. என்ன அப்படின்னா பாட்டு பாடி முடிச்சோடனே நம்ம ஜானகி அம்மா போய் சோனியாவுக்கு ஒரு ஹக் கொடுத்துருப்பாங்க பாருங்க.
கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை உயிர் வாடி கொன்றாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல தடவை இருவிழியில் வரும் பொழுது அழகு மலராடும் அபிநயங்கள் கூட வாட் எ மூமெண்ட். சோனியா, நீ நல்லா பாடினியா? நல்லா தான் பாடினேன், சும்மா ஒரு ரைமிங்காக சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஷோ. இந்த ஷோவில் வந்து 4 முக்கிய ஆங்கர்ஸ் ஆஃப் விஜய் டிவி வந்திருந்தாங்க. அதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேது சார் வந்து விஎஸ் ராகவனோட வாய்ஸை பேசியிருப்பாரு. விஎஸ் ராகவன் கூட இவ்வளோ பெர்ஃபெக்டாக பேச மாட்டார், சூப்பராக பேசியிருப்பார், பிரிச்சு மேஞ்சிட்டார் பாருங்க. ஏண்டா கருவாட்டு தலைய வாரவே மாட்டியாடா? ஏண்டா என் உயிரை எடுக்கிற? பொண்ணுங்களுக்கே சப்போர்ட் பண்ணாதாங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணு. நான் இடத்துக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா போவேனா? பாத்ரூம் கூட வா. நல்ல வாயில நாரவை பூண்ட மாதிரி பேசுறான் பாரு. வெரி குட், நன்றி. ரொம்ப அழகா ரொம்ப அழகா பேசினார்ல, விஎஸ் ராகவன் பேசினால தலைவரை இப்படி ஆடிடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டிடி வந்து கியூட்டா பேசிதான் நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. ஆனா மெட்ராஸ் பாஷையில ஒரு ஷோ ஆங்கர் பண்ண எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? பாருங்க. ரொம்ப நேரமா நான் பார்த்துக்கிறேன், சூப்பரா போயினுக்குது இந்த நிகழ்ச்சி. நான்லாம் ரொம்ப தொழுலேருந்து வந்து பார்த்துக்கிறேன். இவங்க எல்லாரும் கூட எல்லாருமே தொழுலேருந்து தான் வந்துக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம்லேயே நல்லா ஒரு 2 மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பேசினே இருக்கிறாங்களே இவங்க 2 பேரும். அப்புறமா வந்துட்டு இவங்களுக்கோசரமே நான் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறது, அப்புறம் இதுக்கோசரம் கூட பார்ப்பேன். பரவாயில்ல, சொன்னவொடனே கமெண்ட் பேசுனியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல பேசினவனா நாங்க 2 பேரும் மெஸ்ல ஆயிட்டோமா? அடேப்பா வாஸ்தி பண்ணினேறப்போ நீ. இதே மாதிரி எல்லா ஷோலையும் எல்லா ஆங்கர்ஸும் இதே மாதிரி பேசினா எப்படி இருக்கும்? ஜகனும் அப்படிதான் பேசுறாரா? சரி, ஓகேங்க. ஒரு குட்டி பிரேக் அப்புறம் மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது வந்து ஜோடி 7ல பாத்தீங்கன்னா நம்ம சாண்டி வந்து ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு, ஜட்ஜஸ் ரீமிக்ஸ் ரவுண்ட். அந்த வீடியோ யூடியூப்ல டாப். This is very difficult step. அடி 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 தூள், அடி தூள். கலக்கிட்டி மாஸ்டர் உங்களோடது. This is what you call a breathtaking performance. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா எங்க கை இருக்கும் தெரியும். It comes நீங்க சுத்துனீங்கல்ல, கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆயிடுச்சுன்னா கால் இப்படி போயிடும், கால் இப்படி போயிடும், கால் இப்படி போயிடும். Perfect, perfect, perfect. அடி தூள், அடி தூள். Awesome, it was awesome. அடி தூள். நல்லா இருந்ததுல. ஆனா இந்த ரீமிக்ஸோட அவர் நித்திரல. அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபினாலேல வந்து இன்னொரு மாஸ் ரீமிக்ஸ் பண்ணிருப்பாரு. அது ஜோடியில இருக்கிற எல்லா ஜட்ஜையும் கலாய்ச்சி பண்ணிருப்பாரு. அதுவும் யூடியூப்ல டாப். பாருங்க. ஜோடி நம்பர் 1ல ஜட்ஜஸ்னால சரி, கண்டஸ்டன்ட்னால சரி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவுமே இல்ல. நம்மள பாத்துங்க. எனக்கு நடிக்க தெரியாதியா, எனக்கு ஆட தெரியாது, எனக்கு நடிக்க தெரியாதியா, எனக்கு ஆட தெரியாது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. என்னடா என்ன பேச வச்சிரியா? எனக்கு நடிக்க தெரியாதியா, எனக்கு ஆட தெரியாது தெரியாது தெரியாது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. என்னடா என்ன பேச வச்சிரியா?
என்ன பேச வச்சிரியா? எனக்கு நடிக்க தெரியாதியா? எனக்கு ஆட தெரியாது. ஏப்பா இந்த ரகசியம் இப்பதானே உனக்கே தெரியும். நவரசம் டான்ஸ் மட்டும் இல்லாம நவரசத்தோட நேத்து மீந்து போன எங்க வீட்டு ரசத்தையும் கலந்து கொடுக்கிறது தான் ஜோடி நம்பர் 1. ராதாக்கா, நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஆடுறத பார்த்து நாங்க ஆடணும், அதானே? காந்தி காசு அள்ளிக்கிட்டா முக்கரா சிங்கோக்க மக்காசை மாரிஸ் கொளுத்தி போட்டாண்டா டுமீல அடிதோள் அடிதோள் கண்ணு ரெண்டு மொட்டை கசு போடா போடா எல்லாம் லூசு கோல் மாலடா டுமீல எப்பா எப்பா